ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது குறும்படம் போட்டு சௌந்தர்யாவோட ரசிகர்லாம் வந்துட்டு சௌந்தர்யா மேலே தப்பு இல்லை, இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட கதை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு இங்கே வந்து எடுத்து வைக்கிறாங்க. நம்மளும் அந்த வீடியோ பார்க்கும்போது கிளியராக தெரியுது. அவங்க வந்துட்டு அந்த ப்ரொமோலேயே நல்லா காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் மேபி ஒரு சில பேர் டவுட் வந்திருக்கலாம், ஏங்க ப்ரொமோவில் ஒரு சில விஷயங்கள் தான் காமிப்பாங்க, லைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க வந்து உண்மையிலே பிடிச்சி தள்ளினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கருத்து வைப்பாங்க. பட் லைவில் பார்க்கும்போது இப்போ சரி, அங்கே வந்துட்டு அன்ஷிதாவோட கொடையை தான் பிடிச்சி இழுக்கிறாங்களே தவிர அன்ஷிதாவை தள்ளவும் கிடையாது, அன்ஷிதாவை பிடிச்சி இழுக்கவும் கிடையாது, எதுவுமே பண்ணவும் கிடையாது. அதுதான் இங்கே நம்மளுக்கு அந்த குறும்படமாக தெரியுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நைட்டே வந்து ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும், நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ணுறோம், அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம், ராணுவம் வந்துட்டு உமன்ஸ் கார்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. நம்ம அருண்குமாரும் அதை சொல்லியிருப்பார், நீ அந்த உமன்ஸ் கார்டை யூஸ் பண்ணு, எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, என்னை எப்படி வந்துட்டு நீங்கள் அந்த ஹெட்டு அந்த கேப் போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் வந்து ரெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அதனால் அதை வந்து பேசி அவங்கள கலாய் விட்டுறாத அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தவொடனே இதை ஒரு பெருசாக வந்துட்டு இஷ்யூவை வந்து கிரியேட் பண்ணவுடனே அவங்க சௌந்தர்யாக்கு அது தாங்க முடியல. நம்ம பண்ணாத விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மனக்குமுறல், யாருக்கும் அந்தளவு ஒரு கோவம் வரும். நம்ம செய்யாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து பழி போடும்போது கண்டிப்பாக அந்த கோவம் வரும். அது நியாயமான கோவம். எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் சரி, வில்லியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த நியாயத்தை கொடுத்து தான் ஆகணும். அவங்க வந்து வில்லி, அதனால் இதை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யூகத்தில் வந்து பண்ணுவாங்க. யூகம்லாம் இல்லை, இங்கே கிளியராக வந்து வீடியோவில் தெரியுது, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கையை தான் பிடிக்கிறாங்க, அதாவது அந்த கொடையை தான் பிடிக்கிறாங்க. மற்றபடி அவங்க டச் பண்ணாத நேரத்தில் இவங்க வந்துட்டு என்னையை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க, அது பிடிச்சிட்டாங்க, இப்போ வேறு வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டாகணும், நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு அன்ஷிதா மேலே கை வைப்பீங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரூலும் வந்தாச்சு, பிக் பாஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள். அதேமாதிரி டாஸ்க் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, அதனால் தயவு செஞ்சு சுவாரஸ்யமாக பண்ணுங்கள். நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் இதை பார்ப்பீங்கன்னு கேட்டார். இதுக்கு மேலே ஒரு அசிங்கம் எப்படி, ஒரு செம்ம கேவலமான ஒரு அசிங்கம். ஒரு மேனேஜரை கூப்பிட்டு வந்துட்டு அடிக்காமல் அடிச்சிட்டார். அதனால் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது, அதுவும் மழை பெய்து உள்ளே போங்கன்னு சொன்னால் நான் என் இஷ்டம், நான் இங்கே தான் நிற்பேன்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். அதுவும் சௌந்தர்யாவுக்கு எக்கச்சக்கமாக கோவம் வரும். சும்மாவே வந்து பொங்குவாங்க, போய் கொடையை பிடிச்சி இழுக்கிறாங்க, அதை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. பட் இந்த குறும்படம் பார்க்கும்போதும் சரி, லைவ் நம்ம பார்த்ததுலையும் சரி, அவங்க வந்துட்டு அந்த கொடையை தான் டச் பண்ணாங்களே தவிர அவங்க மேலே கை வைக்கல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஏன்னா நீங்களும் அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.